தமிழக வெற்றிக் கழக அரசு தயாரித்து கொடுத்த உரையை ஒரு எழுத்து கூட மாற்றாமல் அப்படியே வாசித்திருக்கிறார் ஆளுநர் அர்லேக்கர். அது குறித்தும் சட்டமன்றத்தில் தேசிய கீதம் இருமுறை பாடப்பட்டது குறித்தும் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்த ஆளுநர் உரையில் RN ரவி எழுதி கொடுத்ததை வாசிக்காம அவர் இஷ்டத்துக்கு ஒன்று வாசிப்பார். இவர் எழுதி கொடுத்ததை வாசிச்சிருக்கிறதுனால மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு நல்ல இணக்கம் இருக்கு. இந்த சட்டமன்றத்தில் ஆளுநர் அவர்கள் படிச்சிருக்கிறாரு. அது எந்த வகையில் சாத்தியம் அப்படின்றது போக போக தான் தெரியும். மாநில அரசு எழுதி கொடுக்கிறத ஆளுநர் வாசிக்கிறது தானே முன்னாடி உமாரமாக வச்சுருந்தாங்க. இதில் அவங்க தவறு ஒன்றும் இல்லைங்க. இதில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா இது எல்லாருமே செய்யக்கூடியது தான். ஆளுநர் அவர் கொடுத்த உரையை அப்படியே படிக்கிறதுனால இது ஒன்றும் தப்பு இல்லை. இதில் என்ன தப்பு இல்லைன்னு சொல்லுன்னா, இவங்க 2 பேர் கணிசமானவங்கள ஒன்று சேர்ந்து மக்களுக்கு நல்லது செஞ்சால் மட்டும் போதும். முரண்டு பிடிச்சிக்கிட்டு தமிழகத்துக்கு வர வேண்டிய எல்லா திட்டங்களையும் ஒழுங்காக வாசிக்காமல் எந்திரிச்சு போயிருக்காரு. அது எல்லாரும் பார்த்தது தான். இப்போ இருக்க அரசோட கொஞ்சம் இணக்கமாக இருக்கிறது நல்ல விஷயம். மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி. ஒரு சில கவர்னர்கள் அதுக்கு புறம்பாக செயல்பட்டிருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரையிலே இன்று கவர்னர் செய்திருப்பது மரபை பின்பற்றி இருக்கிறார். மாத்திரமல்ல, கவர்னர் மத்திய அரசின் பிடியிலே இல்லை என்பதையும் இங்கே தெளிவு காட்டியிருக்கிறார். ஏன்னா ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி அலைய விட்டுட்டு இப்போ பேப்பரை கொடுத்து வாசிக்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அரசியல் முறைப்பட பார்க்க முடியாது. மக்களுக்காக பொதுவாக பேசியிருக்காரு. இதுமாரி செயல்படுத்தணும். இன்னி வேறு காலத்தில் ஒரு எடுத்துக்காட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குலாம் நம்ம தப்பாலாம் நினச்ச கூடாது. ஆளுநர் மாளிகையில் ஒரு அரசியல், சட்டமன்றத்துக்குள்ள வந்த பிறகு ஒரு அரசியல். இது அரசியலே பார்த்தீங்கன்னா ஒரு முரண்பாடாக இருக்கு. தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு அப்புறம் தேசிய கீதம் உடனே பாடிட்டு அப்புறம் இன்னொரு தடவை கடைசி உரை முடிஞ்சதுக்கு அப்புறமும் பாடியிருக்காங்க. இது மாதிரி முறையை மாற்றி ஒரு வரம்பு இல்லாமல் அரசியல் போயிட்டு இருக்கு. ஒரு தேசிய கீதம்ங்கிறதே இறுதியில தான் பாடணும். இறுதியில தான் ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரியப்படுத்துறது அந்த தேசிய கீதம். அதை ஆரம்பத்திலே பாடக்கூடாது. தமிழ் தாய் வாழ்த்து ஆரம்பத்தில் பாடினது சரி. தேசிய கீதம் தானே பாடினாங்க. தேசிய கீதம் பாடுறதுனால நமக்கு நல்லது தானே, தேசப்பட்டு வளருமே. அதையே தேசிய கீதம் 2 டைம் பாட்டுன்னு சொல்லி அதை சர்ச்சையாக போடுறீங்க. நல்லது தானே, பாடிட்டு போட்டு விடுங்க.